நீங்கள் விருப்பப்பட்டு எந்த மொழி வேணால் படிச்சுக்கோங்க. ஆனால் இது படித்தே ஆகணும்னு சொல்லிட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஹிந்தியை நாங்கள் திணிக்கலையே, ஹிந்தியை நாங்கள் கட்டாயமாக நான் பாடமாக சொல்லலையே, 3வது மொழி எந்த மொழியால் இருக்காங்க. அதுக்கு நான் பல இடங்களில் சொல்கிறது, பத்திரிக்கையாளர்கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, அதாவது தமிழ்நாட்டு மாணவன் அவனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 லாங்குவேஜஸ் ஆப்ஷன் கொடுக்குறீங்க. தமிழ், ஆங்கிலம் இருக்குது. 3வது மொழி எடுத்தே ஆகணும். அப்போ எந்த மொழி எடுப்பான்? அவன் கன்னடம் படிப்பானா, தெலுங்கு படிப்பானா, இல்லை உருது படிப்பானா, இல்லை சமஸ்கிருதம் சொல்ல அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ அவன் வழி இல்லாமல் ஹிந்தியை படிக்க வேண்டிய சூழ்நிலை. இதுதான் நாங்கள் மறைமுக திணிப்புன்னு சொல்கிறோம். நாங்கள் 3rd லாங்குவேஜ் ஆப்ஷன் கிடையாது. 3rd லாங்குவேஜ் எடுத்தே ஆகணும். நீ அந்த எடுக்கணும்னு சொல்லும்போது அது என்ன சொல்கிறான்? அது ஒரு இந்திய மொழியாக இருக்குன்னு சொல்கிறான். இதுக்கு முன்னாடி எந்த மொழியாக இருக்கலாம், அதாவது ஃப்ரெஞ்சாக இருக்கலாம், ஜெர்மனாக இருக்கலாம், மேண்ட்ரினாக இருக்கலாம், எந்த உலக மொழியாக இருக்கலாம். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் சகோதரர் அண்ணாமலை கிட்ட, நீங்கள் சொல்கிறீங்களே 3வது மொழி படிக்கிறது மாணவர்களுக்கு நல்லது, அவங்க எதிர்காலத்துக்கு நல்லது. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் மேக் இன் இந்தியா சொல்கிறீங்க. இந்தியா இன்னைக்கு 5வது பொருளாதார ரீதியாக இந்தியா 5வது இடத்துல இருக்குது. அது 3வது இடத்துக்கு வந்துடும் நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் தலைவர் நம்முடைய பிரதம மந்திரி மோடியும் சொல்கிறாரு. ஆனால் உலக மொழியை கற்றுக்கிறது என்ன தப்பு? இப்போ பசங்க நீங்கள் அந்த மொழியை விட்டுருங்க. நீங்கள் 3வது மொழி கற்றுக்கிறது நல்லதான்னு சொல்கிறீங்க. எந்த மொழியோட இருக்கட்டும், ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும், ஜெர்மனாக இருக்கட்டும், மேண்டரினாக இருக்கட்டும், இன்றைக்கி மேக் இன் இந்தியா கோ குளோபல்னு சொல்கிறோம். நம்ம ஒரு உலக மொழியை கற்றுக்கிட்டாங்கன்னா அது எவ்வளோ தூரம் நம்ம இளைஞர்களுக்கு பயன்படும்? தொழில் ரீதியாக சரி, நீங்கள் கல்வி ரீதியாக சரி, இன்றைக்கி எவ்வளோ தூரம் பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு? அது இந்திய மொழின்னு சுருக்குறீங்க நீங்கள்.